கையால் பாலத்துக்கு உள்ளே போய் இறுதிக்கட்டம் நடந்து கொண்டிருக்கு. அண்ணளவா 106 அடி பாலத்தை இலங்கையில் கிளிநொச்சி என்கின்ற ஊரில் கொட்டும் மலைக்குள்ளையும் இந்திய இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்தினரும் கைகளால் அவர்கள் தள்ளுகிறார்கள். அதான் இந்த காணொளி. எப்படி இந்த பாலத்தை கட்டி கையால் தள்ளுகின்றார்கள் என பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ முதலாவது இவ்வளவு நாளும் செய்த வேலை என்று சொன்னால் இந்த பாலத்தை எடுத்துட்டினோம். அது தொடர்பான காணொளி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த துண்டு இருக்கு இல்லையா, இந்த துண்டு ஏற்கனவே கையால் தள்ளிட்டினோம். மிச்ச துண்டை வந்து தள்ள போயினோம். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முற்று முழுதாக இயந்திரங்கள் இங்கே வேலை செய்தாலும் மனித வலு எப்படி இங்கே பயன்படுது என்று பார்க்க போகிறீங்க. இது ஒரு பரபரப்பாக ஒரு பல பேருடைய உழைப்பு, இந்த உழைப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீரர் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். மக்கள் இப்போ இந்த இடத்தால் நடந்து போய் கொண்டிருக்கணும். இப்போ நடந்து நாங்களும் போய் அந்த காட்சியை வந்து பார்க்க போகிறோம். கொட்டும் மலைக்குள்ளையும் நினைந்தபடி அங்காலே இலங்கை இராணுவத்தினருடைய பணி, இங்கால இந்திய இராணுவத்தினுடைய பணி. முல்லைத்தீவு கிளிநொச்சி இணைக்கும் வீதி. உண்மையிலே மக்கள் வந்து ஏற்கனவே கவலையில் இருந்தார்கள். இன்றைய தினம் நிறைய மக்கள் வந்து இதில் ஏமாற்றம் அடைந்து சென்றிருந்தார்கள். பாதை முடிவடைந்து விட்டது என ஒரு தகவல் பரவி இருந்த நிலையில் நிறைய பேர் நாங்களே அண்ணன் இன்னும் முடியலை, நாங்கள் பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறோம், இன்னும் முடியலை என்று சொல்லி அனுப்பியிருந்தோம். பாருங்கள், பணிகள் வந்து இங்கே மலைக்குள்ளே எப்படி இடம்பெறுது பாருங்கள். இப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியாது. பாருங்கள், மழை என்றதும் அவர்கள் வந்து போகையில் அப்படியே நனைஞ்சபடி வேலை செய்து கொண்டிருக்கோம். இறுதிக்கட்ட பணிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதிக்கட்ட பணிகளை தான் பார்க்குறீங்க. இந்த பாலத்தை அவங்க அப்படியே தூக்கி வந்து இறக்கியிருந்தாங்க. எல்லாமே வந்து மனித வலு. பாருங்கள், மும்முரமாக பணிகள் கொட்டும் மலைக்குள்ளேயும் வன்னியில் எப்படி இடம்பெறுதுன்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம் என்ன பாருங்கள். ஒரு சில பேர் இப்போ ட்ரெயின் கோட் போட்டிருக்கணும், ஒரு சில பேர் யூனிஃபார்மோட அதே இந்திய இராணுவ சீருடையோடு தான் நிற்கணும். அதையும் அவர்கள் புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பணிகளை தாங்களும் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்களும் உங்களுக்கு அதை நேரடியாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த பாலத்துக்கு பின்னால் இவ்வளவு பேர் உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படி நாங்களும் உங்களுக்கு ஆவணப்படுத்தி வழங்கி கொண்டிருக்கிறோம். இது இலங்கை இராணுவத்தினர் அப்படியே பிஜிலி பாலத்தினுடைய பாகங்களை தூக்கி வருகின்ற காட்சி. இதெல்லாம் இறுதிக்கட்ட பணி பரபரப்பாக நொடிக்கு நொடி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் இறுதிக்கட்ட பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலத்தினுடைய பாகங்களை வந்து பொருத்தினம் பாருங்க. அது ஒரு ரிவர்ட் மாதிரி இருக்குது அந்த பகுதி. அதை வந்து பொருத்தினம். இந்த திருப்பியும் வந்து இப்போ மழை வந்துட்டுது. பாருங்க, கொட்டும் மழையிலையும் பனி தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. விசில் எல்லாம் அடிச்சு தான் வேலை நடக்குது. கொமாண்டிங் விசிலில் கொடுத்து கொண்டிருக்கணும். இவ்வளவு நேரமும் அந்த பாலம், இந்த பாலத்தை வந்து ஒரு கீழ்ப்பக்கப்பாடாக பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் உயரமான ஒரு வியூவில் வந்து இந்த பாலத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பாலத்தை வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. இதை வந்து எப்படி தள்ள போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. அந்த காட்சியில் இணைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். பார்க்கவே அப்படியே புல்லரிக்கும். இயந்திர வலு எவ்வளவு இருந்தாலும் மனித வலுவினுடைய அந்த சக்தி எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என பார்க்கலாம். கிட்டத்தட்ட 11 நாளாக இவர்கள் செய்த பணி இதுதான். இதிலிருந்த பழைய பாலத்தை அகற்றி புதிய பாலத்தை இந்திய இராணுவத்தினர் இவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. தூரத்தில் இலங்கை இராணுவத்தினரும் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதில் எல்லாம் உரிய முறையில்
திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த காட்சி எடுக்க அனுமதித்த இந்திய இராணுவத்தினருக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியூவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு அனுமதி பெற்று தான் எடுக்கிறோம். இந்த நேரத்தில் மழை பெஞ்சு கொஞ்சம் மோஞ்சிருக்குது. கடுமையான மழையும் திடீர்னு காற்று அடித்தது. அதுக்குள்ளேயும் அவர்கள் போகலை, நின்று கடினமாக வேலை செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. சரி பாருங்கள், இப்படி கோத்து இந்த பாலம் அன்னளவாக 36 மீட்டர் நீளம், 106 அடி என்று கூறியிருந்தார்கள். கோத்து கட்டி இருக்கணும். இதில் முன்னுக்கு அந்த நிமிந்திருக்கிற பகுதி அகற்றப்படும். பின்னாலேயும் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி தான் நிற்க போகுது. பாலத்தில் அந்த நீருக்கு மேலே நிற்கிற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 2 பக்கமும் வாகனம் சென்று வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார்கள். முக்கியமாக இங்கே வந்திருக்கிறவர்கள் கூறிய விடயம் என்னென்று சொன்னால், ஒரு பகுதி மட்டும்தான் இவர்கள் செய்கிறதாக திட்டமிட்டிருந்தார்களாம். இதில் நீங்கள் பார்க்குறது 50 அடியை இன்றைய தினம் பொருத்தி இருக்கின்றார்கள் இந்திய இராணுவத்தினர். இலங்கையினுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிர்வாகிகள் கூறியதன்படி அன்னளவாக ஒரு 2 வருஷம் பாவனையில் இந்த பாலம் இருக்குமாம். அதுக்கு பிறகு தற்காலிகமான இந்த பாலத்துக்கு பக்கத்தில் நிரந்தரமான பாலம் கட்டப்போகிறார்கள். இலங்கை இராணுவமும் இந்த பாலத்துக்கு உதவி புரிவதாக கூறியிருந்தார்கள். இந்திய இராணுவத்திட்ட தாங்கள் கேட்ட விடயம் என்று சொன்னால், 2 பக்கமும் வாகனம் சென்று வரக்கூடிய வகையில் இந்த பாலத்தை அமைத்து தர சொல்லி தாங்கள் கேட்டதாகவும், அதற்கு இணங்கி அவர்கள் இந்த பாலத்தை அமைத்து எங்களுக்கு உதவுவதாகவும் இங்கே வந்திருக்கின்ற அவர்கள் கூறி இருந்தார்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, 2 பக்கமும் வாகனம் வரக்கூடிய வகையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த காட்சி, பல கைகள் சேர்ந்து ஒன்றாக இலங்கை இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தினரும் எப்படி இந்த பாலத்தை தள்ளுகின்றார்கள் என்கின்ற அந்த புல்லரிக்கின்ற அந்த காட்சியை பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பாலத்தை எப்படியாக தள்ளி உள்ள கொண்டு போய் நம்ம பாருங்க. இதான் பரபரப்பாக இறுதி கட்டம் நடந்து கொண்டிருக்கு. காலையிலிருந்து இந்த வேலைகள் இடம்பெற்றது. இப்போ என்னென்னா, நாங்கள் இந்த பாலத்துக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். உள்ளுக்குள்ளே எப்படி என்று பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளவு நேரம் இடம்பெற்ற அந்த கட்டுமான பணிகள் இதுதான். நான் உங்களுக்கு வெளியில் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஒவ்வொரு பகுதியாக கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு தயாரிச்சிருக்கிறார்கள். ஏண்டா இது 10 அடி வரும், இந்த பகுதி 10 அடி வரும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு ஒரு பாலம் இங்கே பாருங்கள், ஒரு பகுதி தொங்குது. இதே மாதிரி தான் மிச்ச பகுதியும் வரப்போது. என்ன ஆச்சரியம் சொன்னால், அது தொங்குது, கீழே விழாதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே பாருங்கள் அப்படின்ட்டு. நன்றி மக்களே, தொடர்ச்சியாக இதுதான் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை விதிப்பேன். நன்றி உறவுகளே.